ஒரு ராஜா படைத்தளபதிக்கான தேர்வு ஒண்ணு நடத்தி நிறைய பேரை பார்த்து ஃபைனலா 2 பேரை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த 2 பேர்ல ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம். வீரதீர செயல்கள்ல 2 பேருமே ரொம்ப சிறந்தவங்க. இப்போ அவங்க 2 பேத்துக்கிட்டையும் ராஜா 3 கேள்விகள் கேக்குறாரு. முதல் கேள்வி, தெருவுல நடந்து போயிட்டு இருக்கும் போது 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க தளபதி ஆயிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்கும்போது முதல் நபர் சொல்றாரு, உடனே அவங்க 2 பேத்தையும் கைது செஞ்சு ஜெயில போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் நான் விசாரிப்பேன் அப்படிங்கிறாரு. அந்த 2வது நபர் சொல்றாரு, முதல்ல 2 பேத்த நான் விலக்கி விடுவேன் ராஜா, அதுக்கப்புறமா இந்த சண்டைக்கான காரணம் என்ன, யார் மேல தப்பு அப்படிங்கறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்றான். இப்போ 2வது கேள்வி, மன்னருக்கு எதிரா சதி ஆலோசனை நடக்குதுன்னு உங்களுக்கு தகவல் வருது, இப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னதும் அந்த முதல் நபர் சொல்றாரு, ஒற்றர்களை எல்லாம் வச்சு அதை உறுதிப்படுத்திக்குவேன், அதுக்கப்புறம் கைது பண்ணி நான் விசாரணை பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அந்த 2வது நபர் சொல்றாரு, முதல்ல அந்த சதி ஆலோசனைக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்குவேன், அதுக்கப்புறம் விசாரிப்பேன், தகவல் உண்மைதான்னா தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் லாஸ்ட் கேள்வி. காட்டுல வேட்டைக்கு போகும்போது சிங்கம் ராஜா மேல பாஞ்சிடுது, இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப அந்த முதல் நபர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொல்றாரு, என் உயிரை கொடுத்தாவது ராஜாவை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு. ஆனா அந்த 2வது நபர் சொல்றாரு, நான் கூட போனா அப்படி ஒரு சம்பவமே நடக்காம பாத்துக்குவேன், ஏன்னா என் கூட ராஜா இருக்கும்போது நான் அவ்வளவு கவனக்குறைவாலாம் இருக்க மாட்டேன், அலர்ட்டாவே இருப்பேன் அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. ராஜா அந்த 2வது நபரை படைத்தளபதியா தேர்ந்தெடுக்கிறாரு. எப்பவுமே வீரம் மட்டும் பத்தாது, கூடவே விவேகமும் இருக்கணும்.